ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா டீனோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் தான். டீன்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், 13லேருந்து 19 வரைக்கும் தான் வந்து அந்த டீனேஜ். ஸோ அவங்களோட ஸ்கின் கேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 20ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க பண்ணுற மாதிரி கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. லைக் வந்து ஆக்னிக்கு சரி, இல்லை ட்ரை ஸ்கின்க்கும் சரி, இல்லை ஆயிலி ஸ்கின்க்கும் சரி, நிறைய ப்ராடக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு, எஸ்பெஷலி 13லேருந்து 19 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிக் நோ. ஏன்னா வந்து ஆஃப்டர் 20 வந்து உங்களுக்கு ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆகிடும். ஏன்னா வந்து அந்த 13லேருந்து 19 பார்த்தீங்கன்னா அப்போ தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் உங்களோட ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த டைமில் நம்ம எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணாலுமே ஈஸியாக வந்து சென்சிட்டிவாக வந்து உங்களுக்கு வந்து ஆக்னி வரத்துக்கு 99% சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஜில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா சேஃபான ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் நம்மளுக்கு நம்ம ஜென்ரேஷனாக யூஸ் பண்ணிட்டு வர ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து ரொம்ப நம்பி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு உங்களுக்கு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, இந்த 12 தாண்டும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் வந்து நிறையவே வந்து இருக்கும். தட் இஸ் நார்மல். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்னஸ் வந்து நிறைய செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக வந்து ட்ரை ஆகிடும், சில பேருக்கு வந்து ஆயில் வந்து ரொம்பவே செக்ரேட் ஆகிடும். பட் நீங்கள் வந்து ப்ரிடாமினென்ட்லி நிறைய பார்த்தீங்கன்னா 90% பார்த்தீங்கன்னா ஆயில் செக்ரேஷன் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து கண்டிப்பாக. ஏன்னா அந்த டைமில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு வெளில போகிறது, அந்த ஃப்ரீடம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட் எடுத்துப்பாங்க. வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்கக்கிட்ட. ஏன்னா பசங்க வெளில போகும்போதும் சரி, விளையாடும் போதும் சரி, இல்லை வந்து எப்படி அவுட்டிங் போகும்போதும் சரி, வாட்டர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கோக்கு, பெப்சி, அந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுவும் இந்த காலத்தில் ரொம்பவே அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆக்னியோட ப்ராப்ளம் வந்து டு த பீக் எப்பயுமே இருக்குது. இப்போ மோஸ்ட்டாக ரொம்ப காமனாக ஆயிடுச்சு. ஆக்னேவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒபிசிட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து சின்ன வயசுலேயே வந்து டம்மி வரதாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளோட ஒரு 90s வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஜாஸ்தி இல்லை. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெளில ஜங்க் ஃபுட்டோட எக்ஸ்போஷர் வந்து அவ்வளோ கிடையாது. நம்ம என்னதான் வெளில போய் விளையாடினாலும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து கேர்ள்ஸோட வெளில போய் விளையாடுறதா இருந்தாலும், நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வந்து வில் கம் பேக் ஹோம். அதுதான் ஃபஸ்ட்டு இது. ஏன்னா நம்மளுக்கு வெளில சாப்பிட்ற பழக்கமும் கிடையாது. என்ன இருந்தாலும் அம்மா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி வீட்டுக்கு வந்துடும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெளில போகிறோமா, நம்மளுக்கு பாக்கெட் மணி இருக்குது, சரி நம்ம வெளில சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு மெக்டியோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஜங்க் ஃபுட்டு, பீஸா, ஏதோ ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டே தான் இருக்காங்க. பட் அது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கின்லேயும் சரி, ஹேர்லேயும் சரி, அவங்களோட வெயிட், எஸ்பெஷலி வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்பவே வந்து இம்பேக்ட் ஆகும். அது அவங்களுக்கு தெரிய மாட்டுது. ஏன்னா அவங்க வந்து அந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுற ஏஜ். அது வந்து நம்ம வந்து ரொம்பவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, ரொம்பவும் ஃப்ரீடம் கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், எதனால உனக்கு இப்படி வருது. ஏன்னா வந்து சில பேர் ரொம்ப கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. அம்மா பாருங்கள், ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ஸ்டார்ட் யூஸிங் லாட் ஆஃப் மேக்கப் வந்து போட்டு, ஐயோ ஃபவுண்டேஷன் போட்டால் கொஞ்சம் மறையுதம்மா, ஸோ அதனால் நான் நிறைய போட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. பட் அது எல்லாமே தப்பு. ஸோ பிக் நோ அப்படின்றது நீங்கள் தான் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். வேண்டாம், பரவாயில்ல, பிம்பிள் இருக்கா, ஷோ, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பிம்பிள் இருந்தாலுமே அது காமிக்கிறதுமே ஒரு அழகு தான். பட் ஆனால் அதை ட்ரீட் பண்ணுறது இருக்குது, நம்ம தான் வந்து மதர் வந்து தான் கொஞ்சம் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு நலங்கு மாவு சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் இந்த இது கடலை மாவு, பைத்த மாவுலாம் யூஸ் பண்ணுறது. நம்ம டுவர்ட்ஸ் அந்த டீனேஜ் பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து உங்களோட ஸ்கின்ல இருக்க எல்லா ஆயிலையுமே வந்து நல்லா சக் பண்ணி எடுத்துரும், இன்னும் ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போஸ்ட் 20s வேணும்னா வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கடலை மாவு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். தப்பு கிடையாது, கடலை மாவு யூஸ் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் உங்களுக்கு அந்த ஸ்கின் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஜாஸ்தி வந்து ரியாக்ட் பண்ணும். ஏன்னா வந்து ஃபுல்லாக உங்களோட ஆயில் எல்லாமே அது வந்து சக் பண்ணி எடுத்துரும்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா டீனேஜில் இருக்கவங்க வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒரு பவுடர் சொல்கிறேன். அது வந்து ஹோம்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற பவுடர் தான். நீங்கள் டெய்லி குளிக்கும் போது என்ன பண்ணலாம்னா நீங்கள் அதை வந்து ஃபேஸ் வாஷ் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபேஸ் பேக்கப் போடணும்னா ஃபேஸ் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து வீட்டில் கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ நீங்கள் கவலையே படாதீங்க. இது வந்து ஒரு பாட்டிலில் மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க குளிக்க போகும்போது டக்குன்னு ஒரு கப்பில் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த இதில் வந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்காது. ஏன்னா வந்து அவங்களுக்கு படிப்பு இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாங்கன்னா அதுக்கும் போகணும், ப்ளஸ் அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடையும் வெளில போவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அவங்க குளிக்க போகும்போது கப்பில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஹேண்டியாக இருந்ததுன்னா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து ஒரு பவுடர் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணுற மாதிரி பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் மாதிரி அதை போட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையானது பார்த்தீங்கன்னா வீட் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கின் பாலிஷிங் பண்ணும். ஸோ அதனால ஆக்னி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, ஆக்னி இருக்கிறவங்க வந்து அதை தயவு செஞ்சு ஸ்க்ரப் பண்ணவே பண்ணாதீங்க. வீட்டுன்னு கிடையாது, எந்த ஸ்க்ரப்புமே நீங்கள் ஆக்னி இருக்கவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்னி இருக்குன்னா அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த பவுடருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வீட் ஃப்ளார். நீங்கள் ஹோல் வீட் ஃப்ளார் தான் வாங்கணும். நீங்கள் வந்து இந்த மல்டிகிரெயின்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து இந்தியாவில் இருக்கவங்க வந்து அதை காய வச்சு, நம்ம வீட்டை காய வச்சு தான் நம்ம வந்து அரைப்போம் மிஷினில் கொடுத்து. அதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ அது எடுத்துக்கோங்க. கூட பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்ஸ் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடலாம். தேர்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக் ஷூர் அது வந்து ஓரளவுக்கு, நான் சொல்கிறது வந்து ஓரளவுக்கு, ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து பியூராக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி கிடைச்சதுன்னா இட்ஸ் சூப்பர். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப கலப்படம் இருக்கிற மாதிரி வாங்காதீங்க. ஸோ சாண்டல்வுட் வந்து நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வந்து கலக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ண, மொத்தமே 3 இன்க்ரீடியன்ட் தான். ஆனால் அதில் கலக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டரும் தயிரும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் வந்து கப்பில் வந்து இது 3த்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கலந்து வச்சுக்கோங்க. சாண்டல்வுட், வீட் ஃப்ளார், அதுக்கப்புறம் வந்து டர்மரிக், இது கஸ்தூரி மஞ்சள், இதை நீங்கள் 3த்துமே கலந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் குளிக்கும் போது என்ன பண்ணணும்னா அதை டக்குன்னு ஒரு கப்பில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் ரோஸ் வாட்டரும் தயிரும் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து தயிர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வந்து ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பிம்பிள் மார்க்ஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கு பிம்பிள் மார்க்ஸ் வருது, ஒரு கட்டி வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்க கிள்ளிடுவாங்க. ஸோ அந்த மார்க்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தயிர் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட்லி பாலிஷிங் ஏஜென்ட்டு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிம்பிள் வந்து ஸ்டபன் பிம்பிள் இருந்ததுன்னா அதை நல்லாவே வந்துட்டு க்ளீன் பண்ணி விடுறதுக்கு, அந்த பாக்டீரியா க்ளீன் பண்ணி விடுறதுக்கு ரொம்பவே வந்து உதவும். அதோட இது எல்லாத்தோட பெஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாண்டல்வுட்டும் டர்மரிக் தான். இது ரெண்டுமே ஆன்டி பாக்டீரியல். உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து மெயினாக வர்றது வந்து ஆயில்னஸும், ப்ளஸ் ரொம்ப வெளில சுற்றுவாங்க அந்த நேரத்தில் பசங்க. ஸோ வெளில விளையாடுறதா இருந்தாலும் சரி, இல்லை டியூஷன் போகிறது, அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த பாக்டீரியா எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த 2 இன்க்ரீடியன்ட். ஃபர்ஸ்ட் நான் சொல்ற ஒரு நல்ல ஒரு ஹோம் ரெமெடி. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், 2 இன்க்ரீடியன்ட் தான். ஒன்று வந்து ஹனி, ஒன்று வந்து தயிரும் ஹனியும் நீங்கள் வந்து நல்லா கலந்துட்டு ஒரு மாதிரி செமி சாலிடாக, ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க நிறைய. ஸோ இதை நீங்கள் ரெண்டும் கலந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாகவும் நெக்கு எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாம். இது நீங்கள் போட்டுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். அந்த டைமில் நீங்கள் சோப் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நைட்டு போய் படுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் நான் சொல்கிற உங்களுக்கு ஒரு டிப்பு. ரொம்ப மைல்டாக இருக்கும், உங்கள் ஸ்கின்னுக்கு ஹார்ஷாக இருக்காது. பட் உங்களை நீங்கள் வந்து நீங்கள் ஆசைப்படுற க்ளோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது 2 தான் நான் உங்களுக்கு வந்து மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். ஒன்று வந்து ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப்னு சொல்லலாம், இல்லை ஃபேஸ் பேக் மாதிரி போடலாம். செகண்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃபேஸ் பேக். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ரொம்ப தைரியமாக ட்ரை பண்ணலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு. இஃப் தே ஆர் இன் மிட் தான் 13லேருந்து 19க்குள்ளே இருந்தாங்கன்னா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசர்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். பட் மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேசிக்காகவே ஒரு லோஷன் மாதிரி போனீங்கன்னா அதில் நிறைய வந்து உங்களுக்கு
ஆயில்னஸ் வந்து உங்களுக்கு ஃபேஸில் வந்து இன்னும் ஆயில் வந்து நிறைய செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு பிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய வந்துடும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற க்ரீம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆலோவேரா ஜெல் தான் இருக்கிறதுலே ரொம்ப சேஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அது வந்து பார்த்தீங்கன்னா வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த எனக்கு ஆக்சுவலி ஸ்கின்ல அலர்ஜி இருந்தாலோ இல்லை ரேஷஸ் இருந்தாலோ இல்லை வந்து எனக்கு வந்து பிம்பிள் வந்தாலோ ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் தான். இங்கே வந்து எனக்கு நேச்சுரலாக கிடைக்காதனால ஐ ஹேட் டு கோ ஃபார் த ப்ராடக்ட். பட் ஆனால் உங்களுக்கு இந்தியாவில் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய செடி இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு வந்து நம்ம நிறைய பார்ப்போம், நம்மளுக்கு வீட்டிலே வச்சுருப்போம் இல்லை பக்கத்து வீட்டில் எங்கேயாவது இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து பிம்பிள் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த அலோவேராவோட அந்த லீஃப் எடுத்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு மேக் ஷூர் நீங்கள் அந்த டர்ட்லாம் எதுவும் இல்லாத மாதிரி மிடில் அந்த இதுலேருந்து எடுத்துட்டு இந்த லீஃப்லேருந்து எடுத்துட்டு அதை வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க ஃபேஸில். உங்களுக்கு வந்து என்ன ரேஷஸ் இருந்தாலும் சரி, இது ஆக்னேவாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது அலர்ஜியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துமே வந்து ஒரு பெஸ்ட் க்யூர் அது. நீங்கள் வந்து திருப்பியும் அதுக்கு ப்ராடக்ட் போகணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் அப்படியே வீட்டிலேருந்தே எடுத்து அந்த மிடில் பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த டர்ட் இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா போட்டு அந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. ஒரு 2 to 3 minutes மசாஜ் பண்ணிங்கனாலே போகிறோம். நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த அலர்ஜி எல்லாமே போயிடும். உங்களுக்கு அந்த பாக்டீரியா வந்து இருந்தால் கூட அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து திருப்பியும் வந்து சொல்கிறேன், இது ரெடிமேட் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் இந்த ஏஜ் இதில் வந்து விண்டோவில் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் இதில் எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து வெளி தோற்றமாக போடுறது இல்லையா, அவுட் சைடு ஸ்கின். ஸோ நம்ம உள்ளே என்ன சாப்பிட்றோன்றது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி ஃபார் கைஸ் அண்ட் கேர்ள்ஸ் வித் 13 to 19 years இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்காதீங்க. அது உங்களோட ஸ்கின்னும் சரி, உங்களோட ஹேரும் சரி, ப்ளஸ் உங்களோட பாடியும் சரி நிறையவே சேஞ்சஸ் கொண்டு வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து நிறைய வந்து யூ வில் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஏன்னா வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் வந்து குடிச்சு இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்டோ இல்லை வந்து நீங்கள் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்து இன்னும் அதை வேர்சன் பண்ணிக்காதீங்க. ஏன்னா வந்து தட் ஆக்சுவலி ஆட்ஸ் நத்திங் டு யுவர் பாடி. ஒரு எம்டி கேலரிஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸில். இன்ஸ்டன்ட் நீங்கள் வந்து சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்க, நான் கண்டிப்பாக ஏதாவது குடிச்சாகணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கோங்க. வித்தவுட் சுகர் கூட எடுத்துக்கலாம் நீங்கள். இல்லை உங்களுக்கு வந்து ஹனி கூட வச்சு கூட இப்போலாம் நிறைய ஃப்ரூட் ஷாப்பில் வந்து அந்த மாதிரி வருது. ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். பட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து வேண்டவே வேண்டாம். ஏன்னா வந்து அதில் நிறைய வந்து எம்டி கேலரிஸ் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த வெயிட் ஏறிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப நம்ம கான்ஷியஸ் ஆகிடுவோம். ரொம்ப நம்ம வந்து நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிடும். ஸோ அதனால் அதில் ரொம்ப கிளியராக இருங்க. உங்களோட உடம்ப நீங்கள் தான் டேக் கேர் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அம்மாவும் சரி அப்பாவும் சரி உங்கள் பின்னாடி எப்பயுமே வந்துட்டே இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமோட உங்களோட ஸ்கூல்லையும் சரி இல்லை காலேஜில் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஹெல்த்தியாக இருப்பீங்க, பார்க்குறதுக்கும் ரொம்ப ப்ரெசன்டபிளாக இருப்பீங்க பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்கணும். சீட் டேஸ் கண்டிப்பாக இருக்கலாம், என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றது ஓகே, பட் ரெகுலராக சாப்பிட்றத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்காதீங்க. மெயினாக வந்து நிறைய தண்ணி குடிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரவே வராது. இது நான் எக்ஸ்டர்னலாக சொன்ன பவுடராக இருக்கட்டும் இல்லை பேக்காக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செகண்டரி தான். ப்ரைமரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல வந்து நீங்கள் எவ்வளோ ஹைட்ரேட்டடாக இருக்கீங்கன்னு. ஸோ நிறைய தண்ணி குடிங்க. ப்ளஸ் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றத நீங்கள் வந்து அந்த யூ ஹாவ் டு வாட்ச் வாட் யூ ஈட். அது ரொம்ப முக்கியம். பேசிக்கிட்டே சாப்பிட்றோம் இல்லை வந்து சேட் பண்ணிக்கிட்டே சாப்பிட்றோன்றது நிறைய ஜங்க் எடுக்காதீங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரி தட் ஆட்ஸ் நத்திங் டு யுவர் பாடி பட் ஒன்லி எம்டி கேலரிஸ். அது வந்து பர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் அது வந்து பில்டப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அது வந்து அது பர்ன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ வந்து ஸ்டே ஹெல்த்தி, நிறைய சரிங்க, நிறைய வந்து சேட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ மறக்காமல் உங்கள் அப்பா அம்மாவோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்பவே முக்கியம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஸோ டீனேஜில் இருக்கவங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது ஸ்கின்ல இல்லை வந்து அலர்ஜி அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச நான் ரெமெடிஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லாமே சேஃப் ரெமெடிஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் தைரியமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until next video, take care. Bye.